இந்த நிஃப்டி ஆப்ஷன்ஸில் 6K ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வித் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபவுண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு மல்டிபிள் சப்போர்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்துச்சு. 1 2 3 கைண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரீடெஸ்ட், ஒரு நல்ல ஃபால். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலான்ட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு பிரேக், ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ஃபால். அதனால் நம்ம என்ட்ரி எடுக்கல. வி வெயிட்டட் ஃபார் த புல் பேக். அண்ட் இந்த புல் பேக்கில் வந்து இந்த கேண்டில் வந்து புல்லிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுச்சு. ரீசன் என்னன்னா இதோட விக் வந்து ஹியூஜாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் த மார்க்கெட் கனா ஃபால் அண்ட் பிளேஸ்ட் மை என்ட்ரி ஹியர் வித் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் 45 பாயிண்ட்ஸ் டார்கெட். நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். சி திஸ் இஸ் த ப்ராஃபிட்ஸ் 5800. நிஃப்டி 28 நேற்று எக்ஸ்பைரி. ஸோ டூ 24,200 புட்ஸ் வந்து 2 லாட்ஸ் நம்ம பை பண்ணியிருந்தோம். 18,200 வந்து பை வேல்யூ அண்ட் 24,000 இஸ் த செல் வேல்யூ. 140 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் 184 வந்து நம்மளோட எக்ஸிட் ஐ மீன் டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் யா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம். ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபால். இந்த கேண்டில் இண்டிகேட் பண்ணுச்சு இன்னைக்கு மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து டவுன் சைடு தான் போக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா திஸ் இஸ் ஒரு விக், எந்த விக்குமே இல்லாமல் ஒரு ஒரு ஹியூஜ் பிஆர்எஸ் கேண்டில். ஸோ அதனால் நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. ஏன் வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த புல் பேக்கில் வந்து ஒரு ஹாஃப் த கேண்டில் அளவுக்கு நம்ம ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னா இட் கிளியர்லி இண்டிகேட் ஆயிடுச்சு. ஏன்னா இதோட இந்த சப்போர்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு, இந்த சப்போர்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ த டைரக்ஷன் இஸ் கிளியர். ஸோ அதனால் நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். 140 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். யூஸ்வலாக 140 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். எபோவ் 160 170 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் என்ட்ரி எடுப்போம். நேற்று வந்து எக்ஸ்பைரி டே, ஒரு வாலட்டிலிட்டி நிறைய இருந்ததுனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கம்மியாக எடுத்தோம். அண்ட் பட் எகெயின் கம்மியாக எடுத்தாலுமே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 45%, அதில் நம்ம மாறல. ஸோ 140க்கு எடுத்தது 185ல டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ that's it about this video. And if you found this video useful, kindly share and subscribe this video. Thank you so much. Bye.